வளமுடன். இன்றைக்கி சண்டே, நாளைக்கு இன்றைக்கி மார்க்கெட் லீவு, மண்டே நாளைக்கு மார்க்கெட் இருக்குது. நம்ம பார்க்கலாம் ஏதாச்சும் நல்ல ஸ்டாக்காக மாட்டுதா அப்படின்ட்டு. டாப் கெய்னர்ஸு ஸ்கிப் பண்ணிடலாம். டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிஞ்ச கம்பெனி இல்லை. இது ஹை டேஸ் க்ளோஸ் தான். அதனால் நம்ம 52 வீக் லோவுக்கு போகலாம். 52 வீக் ஹை ஓகே, 52 வீக் லோ ஓகே. இதுக்குள்ளார நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. நம்ம போட்டிருக்கிற வாட்ச் லிஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இந்த வீடியோ எண்டில் வாட்ச் லிஸ்ட்டையும் காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 52 வீக் லோவில் நம்மளுக்கு பார்த்த பங்குனாக்கா சிஎன்ட் இருக்குது. ஓகே, சிஎன்டி 1, அப்புறமா கேன்சாய் நெரலக் 2, ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் 3, கேபிஐடி டெக்னாலஜிஸ் 4. ஸோ 4 ஸ்டாக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதுக்குள்ளார போய் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த 4ல் ஒன்று கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எதை கன்சிடர் பண்ணலாம் நம்ம? ஸோ அதுக்கு நம்ம அந்த சிஎன்ட்டுக்குள்ளார போயிருக்கேன். நம்ம எப்பவும் பார்க்குற மாரி 6 மந்த்ஸ் டேட்டா பார்க்குறேன். 6 மந்த்ஸ் லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கா, தட் இஸ் த ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. சிஎன்ட்டு லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். இங்கே என்னமோ வீட்டுக்கிட்ட நிறைய இது நான் யூஸ் பண்ணுறது 4G தான், அதனால் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5Gக்கு மாற்றினா தான் ஸ்பீட் நல்லா பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, சுற்றி முற்றி நிறைய வீடுங்க, எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸாக இருக்குது. அதனால் அந்தமாரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் லோவில் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் செக் பாயிண்ட் ஓகே. செகண்ட் பிஇ பார்த்திங்கன்னா 21 பிஇயில் இருக்குது. 21 நல்ல பிஇ. ப்ரைஸ் டு புக்கு 2 இருக்குது. இது 2 விட 2 கம்மியாக இருந்தாக்கா இன்னும் பெட்டர்னு சொல்லலாம். பட் ஓகே, 2 கூட ஓகே தான். 3-4 டைம்ஸ் இருக்கிற கம்பெனியில் நான் பார்த்துருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட்டு 2 இயர்ஸாக நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. இது ஒரு மாதிரி சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனி, நம்ம இந்தியன் கம்பெனி, அதனால் இதில் பார்க்கலாம், ஒரு நம்பர் வாங்கி போடலாம். நெக்ஸ்ட்டு நெரலக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நான் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க மெட்ரிக்ஸு. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸும் ஒரு மாதிரி நல்ல கம்பெனி தான். இது அட்வர்டைஸ்மெண்ட்டு வேறு வருது இடையில. ஓகே, 387 இருக்குது. நல்லா அடி வாங்கியிருக்கு ஸ்டாக்கு. அப்போ கூட பிஇ வந்து 32 பிஇயில் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 3.79. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டான பிறகு நம்ம யோசிக்கலாம். இதுக்கு இப்போ போக வேண்டாம். ஏதோ கஷ்டகாலம் இந்த ஸ்டாக்குக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. அப்புறம் கேபிஐடியிலே வாங்கலாம்னு நினைக்கிறேன். கேபிஐ